ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப்க்கும் மும்பைக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 69வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசனில் ரொம்ப முக்கியமான மேட்சாக இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து அமைஞ்சிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டாப்பர்ஸை டேபிள் கீழே இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து நிறைய வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக அந்த பாயிண்ட்ஸ் டேபிளே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் யார் டாப் 4ல் இருக்க போகிறாங்க, அதாவது 1 2 3 4ல் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்ட்ரைட்டாகவே நம்பர் 1 பொசிஷனுக்கு போவதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். கன்ஃபார்ம் அவங்க தான் போக போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஜெய்ப்பூர் கிரவுண்டில் வச்சு நடக்க போகுது. ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்ட் ஜெய்ப்பூரில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பஞ்சாப் டிசி ப்ளே பண்ண சேம் கிரவுண்டில் வச்சு நடக்க போகுது. 26 மே ஈவினிங் 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சவைமன் சிங் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேசிங் கிரவுண்டாக இருக்கும். பேட்டர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. பட் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பேட்டர்ஸ், விக்கெட் கீப்பிங் பேட்டர்ஸ் இவங்க தான் வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ லார்ஜ் ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கும். ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ஓரளவுக்கு கிட்ட தான் இருக்கும். பேட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 200+ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தை மும்பைக்கான வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன ப்ரோ சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ண முடியுமா சொல்கிறீங்க அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னா 200+ அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தோக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான மேட்ச்சில், அதுவும் குறிப்பாக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் போலிங் யூனிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக இந்த கிரவுண்டில் டாமினேட்டிங் விக்ட்ரி வந்து பண்ணியிருந்தாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்த ரீசன்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கோர் கார்டு ரீகேப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. சேஸ் பண்ணக்கூடிய டீம் ஸ்லைட்லி பெட்டர் ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க பவர் பிளே பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. மேட்ச் 1ல் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டிசி 206 சேசி முடிச்சிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது மேட்ச்சில் பிபிகேஎஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிபிகேஎஸ் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி ஒரு 2-3 மேட்சஸ் வந்து அதிகமாக ஆடி இருக்காங்க பஞ்சாப் ரீசெண்ட் டேஸில் இந்த கிரவுண்டில் மும்பையை விட. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை பொறுத்த வரைக்கும் 217 அடிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஆர்ஆர். அதுலேயுமே பவர் பிளேயில் ரெண்டாவது இன்னிங்ஸில் இதான் சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸோட நியூ பால் போலிங் அட்டாக்லேருந்து மில்லோஸ் டெத்தோஸ் வரைக்கும் குவாலிட்டியாக இருக்க ரீசனுக்காக பஞ்சாபுக்கு ரொம்ப பெரிய பவர் பிளே, அதாவது டாப் 2 போதுக்கு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பஞ்சாப் தோத்தாங்கன்னா அவங்க 3rd பொசிஷனில் இருப்பாங்க, ஆர்சிபி 4th பொசிஷனில் இருப்பாங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்சிபி எல்எஸ்ஜி மேட்ச்சில் ஆர்சிபி இன்கேஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி நம்பர் 1 பொசிஷன்லையும், மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் நம்பர் 2 பொசிஷன்லையும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பவர் பிளே ரன்ஸ் நிறையவே வருது. லாஸ்ட்டு 4 கேம்ஸில் பேஸுக்கு வெறும் 23 விக்கெட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 10, ரெண்டாவது இன்னிங்ஸ் 13. ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 19 விக்கெட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 9, ரெண்டாவது இன்னிங்ஸில் 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ பவுலர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கு 18 விக்கெட் லைக் பும்ரா மாதிரியான பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 21 விக்கெட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட், ஸ்லைட்லி பெட்டர் தென் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்பின்னில் சிங்கிள் ஆப்ஷன் தான் லெக் பிரேக்கு, மும்பையில் கரண் சர்மா. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் சகல் இப்போ வரைக்கும் ரெக்கவர் ஆகலை. ஸோ அதுக்கு பதிலாக லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு புது பையனை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்லைட்லி நல்ல பவுலிங் தான், பட் அது பெரிய இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு பவுலிங்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துபைன்னு ஒரு பிளேயர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லாஸ்ட் மேட்ச் கொல்கத்தாக்கு அகைன்ஸ்டாக குவாலிட்டி பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். பொழுது இருப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹெரிட் பொறுத்த வரைக்கும் 32 முறை டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஐபிஎல்ஸில். ஸோ 14 முறை பஞ்சாப், 17 முறை பார்த்தீங்க அப்படின்னா மும்பை அப்படிங்கிற மாதிரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும் லாஸ் ஆயிருக்காங்க. மும்பை ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் 4 கேம்ஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ ஃபஸ்ட்டு பஞ்சாப் பார்த்தினா ஃபுல் ப்ரிவியூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரியான்ஸ் ஆரியா பெப்சிமோன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், நெஹால் வதீரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஓமர் ஜாய், மார்க்கோ ஜென்சன், ஹர்ப்ரீத் பிரார், யுஸ்வேந்திர சகல் அண்ட் அஸ்தீப் சிங். ஹர்ப்ரீத் பிரார் தான் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் வரப்போகிறாரு. மற்ற எந்த பிளேயர்ஸை கொடுத்தாலுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், கன்ஃபார்ம் ஹர்ப்ரீத் பிரார் தான் வரதுக்கான பாசிபிள் அதிகம். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஸ்தீப் சிங், மேபி யுஸ்வேந்திர சகல் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் கம்மி. ஸோ அவருக்கு பதிலாக யார் வரா அப்படிங்கிறத நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபாரினர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க. ஸோ இதில் இந்த பிரவீன் துபே அப்படிங்கிற பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து உள்ளே வந்திருந்தார் லெக் பிரேக் பவுலராக. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியாட்டாலும் சின்ன சின்ன விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஸோ நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு வந்து இருந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி சகல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவார். பட் இருந்தாலும் ரெண்டாவது போலிங் அவரை கன்சிடர் பண்ணது நீங்கள் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியான்ஸ் ஆரியா ஹெட் பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணல. வென்யூ ஒஸ்ட் நம்பர்ஸ் தான் இருந்திருக்கு. லாஸ்ட் 2 கேம்ஸ் இந்த வென்யூவில் பெரிய நம்பர்ஸ் ஆடலை. இனிஷியலாக குறிப்பாக தீபக் சகர் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக போல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் இந்த 2 பிளேயர்ஸோட ஸ்விங்கை இவர் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எது எப்படியோ பேட்டிங் ஃபஸ்ட்டு இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட்டு 4 கேம்ஸாகவே இவர் வந்து பெரிய ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பிரப்சிமன் பிக் மேட்ச் பிளேயர். ஸோ ஆனால் ஹெட்கட்டில் 3 மேட்ச் ஆடி 12 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. ரீசெண்ட் டேஸில் இந்த சீசனில் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. கன்சிஸ்டன்சி ஆடி இருக்கார். டபுள் டிஜிட்டில் 85% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். சேஸ் பண்ணுற பட்சத்தில் 50-50 ஆப்ஷனில் போகலாம். இன்கேஸ் சேஸில் இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் வருது ப்ரோ அப்படின்னா நீங்கள் பிரியான்ஸ் ஆரியாவோட கம்பேர் பண்ணும்போது பிரப்சிமனுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கில் வந்த உடனே 32 ரன் கிட்டத்தட்ட 3 சிக்ஸஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். குறிப்பாக இந்த கிரவுண்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப செட் ஆகும். இன்கேஸ் மேபி ஒரு 50+ ஆர் 70+ கூட அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மிச்சல் சாண்ட்னர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருப்பாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் இந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்பின் போஷ் தான் கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்கங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சாண்ட்னரை ரிப்ளேஸ் பண்ணி கார்பின் போஷ் வந்து உள்ளே வராரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ ஹெட்டில் 26, வென்யூவில் 29. ஷார்ட் பால் வீக்னஸ் அது இது நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் இந்த சீசனில் ஓரளவுக்கு நிறைய கரெக்ஷன் கொண்டு வந்து நல்ல நம்பர்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குமே நீங்கள் ஒரு நம்பிக்கையான பிக் பண்ணலாம். பட் பும்ரா வர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த பேட்டில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பும்ரா தான் வின் பண்ணுவார். ஸோ அது கேப்டன் ஹர்திக் பாண்டியா கையில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இனிஷியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வர மாதிரி இருந்துச்சு. 2 விக்கெட் போயிட்டு அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் நல்லா ஆடுவார். ஸோ கொஞ்சம் லேட்டராக வராரு, 8th ஓவர் 9th ஓவரில் வராரு அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் டாப் ஆர்டர்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை கொஞ்சம் 50-50 ஆப்ஷனில் கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெஹால் வதீரா எக்ஸ் மும்பை பிளேயர். ஸோ இந்த சீசன் வந்து மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. 16% பிக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பேட்டிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஓரளவுக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்ட்டு 16 பாலுக்கு 16 ரன் நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு போயிருந்தாரு. ஸோ ரெண்டாவது பேட்டிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டீம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா கூட இவர் நல்லா ஆடி கொடுப்பாரு. ஸோ லோ பர்சன்டேஜ் தான். ஓரளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யார் மேலே ரிஸ்க் எடுக்குன்னு தெரிலனா இவரை கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் சஷாங்க் சிங் அதான் எனக்கு புரியவே இல்லை. 33 இவருக்கு ஆவரேஜ், 57 இவருக்கு ஆவரேஜ் இந்த சீசனில். இது 2 பிளேயர்ஸை 11-16 பிக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஃபேண்டசி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டாகவே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சஷாங்க் சிங்கை இந்த மேட்ச்சுக்கு வந்து பிக் பண்ணலாம். சேஸ் பண்ண போகிறாங்கன்னா அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. என்னோட கிராண்ட் லீக் டீமில் கண்டிப்பாக சஷாங்க் சிங் 2 இன்னிங்ஸுமே இருப்பார். அடுத்ததாக ஸ்டோயினிஸ் லாஸ்ட் மேட்ச்சு ஒரு சூப்பரான 44+ பவுலிங் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தார். ஸோ பவுலிங்க்கு ஆள் இல்லை, அதுதான் உண்மை. ஓமர் ஜாய் கொஞ்சம் அடி வாங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டோயினிஸ்ட்டை தான் போகிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸும் பெருசாக இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு இல்லாத ரீசனுக்காக ஸ்டோயினிஸ்ட் வந்து இந்த மேட்ச்சுக்கும் நீங்கள் 2 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பிக் பண்ணுங்கள். ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹெட் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ்க்கு இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரிஸ்கி விசி கூட கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அண்ட் அஸ்மதுல்லா ஓமர்ஸாய் ரிஸ்கி பிக் தான். ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது போலிங் ஸ்லைட்லி இன்னும் ஸ்விங் வந்து நல்லாவே கிடைக்கும். இது வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டு, கேலரி எதுவுமே கிடையாது. 2 இன்னிங்ஸுமே ஸ்விங்கு கிடைக்கும். பட் ரெண்டாவது இன்னிங்ஸில் இன்னும் நல்லாவே ஸ்விங்கு கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஸ்லைட்லி ரெண்டாவது போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கோ ஜென்சன் எக்ஸ் மும்பை பிளேயர் தான் வரும். ஆரம்பத்தில் மும்பைக்காக தான் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இது வரைக்கும் இந்த சீசனில் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காரு. எக்கனாமியாகவும் நல்லாவே போல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்னா எஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு போல் பண்ணி ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இவர் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேட்டிங் வரதுக்கான பாசிபிள் அதிகம். ஸோ பேட்டிங்லேயும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்கன்னா கிராண்ட் லீக் வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ப்ரீத் பிரார் குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் மேட்ச்லாம் எக்ஸலண்ட்டாக போட்டிருந்தார். இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட்ஸ் எடுத்ததே கிடையாது. மும்பையில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் இவர் குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியுமே விக்கெட் எடுக்கலை. ஸோ 24% தான் இருக்கார். ட்ரை பண்ணுறவங்க ரெண்டாவது போலிங் மட்டும் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். சஹல் ப்ளே பண்ணலை. இன்கேஸ் ப்ளே பண்ணால் கூட ரெண்டாவது போலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹர்ஷ்தீப் சிங்கை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். குறிப்பாக மும்பைக்கு அகேன்ஸ்டாக ரெண்டாவது போலிங்கில் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காரு. யார்கர்ஸ் நிறைய நெயில் பண்ணி பேக் டு பேக் வந்து நெஹால் வதேரா அண்ட் திலக் வர்மா ஒரு ஸ்டம்பை, அதுவும் மிடில் ஸ்டம்பை உடச்சார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்த விஷயம் தான். இந்த வென்யூ பெருசாக செட் ஆகலை. பட் டீம் வந்து இவருக்கு பிடிச்ச டீம் தான். போத் இன்னிங்ஸுமே வந்து அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் ஆரியாவை ட்ரெண்ட் போல்ட் வந்து 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. குறிப்பாக மென்ஷன் பண்ணுறேன், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பிரியான்ஸ் ஆரியா ரொம்ப வீக்காக இருந்திருக்காரு. குறிப்பாக அந்த இன்கமிங் டெலிவரிக்கு இவர் வந்து கிட்டத்தட்ட ஆர்ஆருக்கு போல்ட்டு ப்ளே பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா கிடையாது, ஹர்திக் பாண்டியா 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ பிரியான்ஸ் ஆரியாவுக்கு பேட்டில் எதுவும் இல்லை, வதேராவுக்கு பெருசாக பேட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தென் பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷஷாங்க் சிங்கும் பெருசாக நம்பர்ஸ் எதுவும் இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்க, யார்கிட்ட நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஓரளவுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ இதில் நீங்கள் யார்ட்டெலாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச்சுக்கு பிரப்ஷிம்ரன் ஓரளவுக்கு ரிஸ்கி பிக்காக நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் வேறு அளவுக்கு ரிஸ்கி பிக் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது டாப் ஆர்டர்ஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணிங்கன்னா ஸ்ரேயாஸ் 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம், ஷஷாங்க் சிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பிக்காக இந்த மேட்ச்க்கு இருக்கார். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜில் ஓரளவுக்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 40+% இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக ஜாஸ் இங்கிலீஷ். இந்த 3 பிளேயர்ஸ்க்குமே நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் யார்ட்டெல்லாம் போகலாம் இந்த மேட்ச்க்கு அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் ரொம்ப ரிஸ்கியாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு விசியாக மென்ஷன் பண்ணுறேன். மார்க்கோ ஜென்சன் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது சிவிசி அண்ட் ஸ்டோயினிஸும் சேம் தான், ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது சிவிசி. ஜிஎல் மட்டும் இவங்கள்ட்டலாம் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரயன் ரிக்கெட் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சல் சாண்டர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. ஸோ இதில் கிட்டத்தட்ட தீபக் சகர் வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் இருக்குது. 8 பிளேயர்ஸ் வந்து டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ குறிப்பாக இதில் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், மிச்சில் சாண்டர் அண்ட் கரண் சர்மா தான் இப்போ வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ஹர்திக் பாண்டியா போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து கம்மி. இந்த ட்ராக்கில் பெருசாகவும் போல் பண்ணது கிடையாது. ஒரு பேட்டிங் செமையாக ஆடி இருக்கார் இந்த கிரவுண்டில். பட் பவுலிங் பெருசாக பண்ணது கிடையாது. மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கரண் சர்மாட்டிருந்து 1 ஓவர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகர்கிட்ட 1 ஓவர் எடுத்து அந்த 2 ஓவர் மட்டும் இவர் போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியோட ஃபேண்டசி வேல்யூவும் கம்மியாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ரயன் ரிக்கெல்டன் 89%. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். லாஸ்ட் கேம் ஒரு 25 ஃபஸ்ட்டு ஆடி இருந்தார். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக 2வது பேட்டிங்கில் வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ட்ராக் இவருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் 27 வென்யூ ஒஸ்ட் நம்பர்ஸ் தான் இருந்திருக்கு. 60% தான். லாஸ்ட்டு 2 கேம்ஸ் வந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த டீமில் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸாக ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ ஜென்சன் 2 பேஸ் பவுலர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ்னால் கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. வென்யூ நம்பர்ஸுமே ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த 2 பவுலர்ஸ்க்குமே இந்த வென்யூவில் ஒஸ்ட் நம்பர்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போகும் தெரில. ஸோ அதிக சான்ஸ் வந்து ரோஹித் சர்மா
ஒரு 20 ரன்ஸ்க்குள்ளே அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது பேட்டை விட்டார் அப்படின்னா. ஸோ பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு நம்ம இன்டர்நேஷனலில் சொல்லலாம். ஐபிஎல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக் மேட்சஸில் பெருசாக ஆனது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணி பாருங்கள், ரெண்டாவது பேட்டிங் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் சொல்கிறதுலாம் ஜிஎல் மட்டும் தான், எஸ்எல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ். ஸோ ஹெட்டில் 12 ரன் கிட்ட ஒரு மேட்ச் ஆடி ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு இயர்லி விக்கெட்ஸ் போகும்னா நீங்கள் வில் ஜாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். பவுலிங் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ ஆப்போனன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியான் சாரியா இருக்கார், நெஹால் வதேரா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. ஸோ இவர் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓவர் இல்லைனா 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம் மோஸ்ட் ப்ராப்ளி. அதில் விக்கெட் எடுக்கிறாரு, அதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். போல் பண்ண மேட்சஸ் எல்லாமே இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேம்ஸில் 2 கேம்ஸ் போல் பண்ணியிருக்காரு, அதில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பவுலிங் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸ்கை லாஸ்ட்டு ஒரு 20 மேட்சஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 25 ரன்ஸ் ப்ளஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அது கம்மியாக அவுட் ஆனதே கிடையாது. 94% பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள், வென்யூ நம்பர்ஸுமே 55 ஆவரேஜாக இருந்திருக்கு. இது இந்த கரெக்டாக ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் இவரும் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அவார்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ஸில் இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரே ஸ்ட்ரைக் ரேட்டில் 2 பிளேயர்ஸ் ஒரே மாதிரி ஆடி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சூரியகுமார் யாதவ் விசிஆர் கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். திலக் வர்மா இந்த சீசன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கலங்கிறத தாண்டி அவரோட ஆர்டர் டவுன் தி ஆர்டரில் போன ரீசனுக்காக தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் மும்பைக்கு 1 டவுன் 2 டவுன், இந்தியாவுக்கு 1 டவுன் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தக்கூடிய பிளேயரை இந்த சீசன் அந்த டீம் பேலன்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரோஹித் சர்மா, ரிக் எல்டன், 1 டவுன் வில் ஜாக். ஸோ அது ரீசனுக்காக கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் கொண்டு போகிறாங்க. இப்போ நம்பர் 5ல் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் கேம் இவருக்கு வந்து ஒரு சூப்பரான கேம் அமைஞ்சிருக்க வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நிறைய டாட் பால்ஸ் ஆடி மேட்சோட மொமெண்டத்தை ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணார், விக்கெட்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்தது. பட் இந்த சீசனில் சேஸில் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. குறிப்பாக இந்த கிரவுண்ட்லேயும் சரி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி சேஸில் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா திலக் வர்மா ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு 2வது பேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாருங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் வச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் பிக் பண்ணலாம். கண்டிப்பாக நிறைய சிக்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவார். இவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. ஸோ குறிப்பாக ஆர்ஆர் டீம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிரவுண்ட்லேயுமே நல்லா ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாகவும் நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கிறாலும் அந்த சேஸில் நம்பர்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும். 7 மேட்ச்சில் 162 ரன் கிட்ட 190+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2வது பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நமன்தீர் லீடிங் கேட்சர் இந்த சீசனில். ஸோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் பேட்டிங் தேவைப்படுதோ அப்போல்லாம் மும்பைக்காக ஒரு க்ரூஷியல் நாக்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கார். லாஸ்ட் கேமில் கூட முகேஷ் குமாரை குவாலிட்டியாக ஆடி அந்த மொமெண்டத்தை எடுத்துகிட்டு வந்தது இவர் தான். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் வந்தாலே போதும். ஸோ அதுக்கு முன்னாடி நமந்தீர் அனுப்புனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வரும். ஹர்திக் பாண்டியா மேலே ப்ரெஷர் இருக்காது. ஸோ பாண்டியா என்ன பண்ணுறாருனா நமக்கு பின்னாடி ஒரு பிளேயர் இருக்காருங்கிறத மைண்டில் வச்சு முன்னாடி வாராரு. ஸோ அது பெருசாக யூஸ் ஆகலை. ஸோ அது கேப்டன் கையில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. நமந்தீர் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் த டீம். ஸோ கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ஸில் இந்த பிளேயர்ஸ்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ரேராக தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. சாண்ட்னர் ப்ளே பண்ணுவாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பட் ப்ளே பண்ணார்னா 2வது பவுலிங் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஆப்போனன்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்டோயினிஸ், சஷாங்க் சிங்னு சொல்லி ரைட் ஹேண்டர்ஸும் கொஞ்சம் இருக்க ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்னர் நல்ல பிக்காக இருப்பார். இல்லை ப்ரோ இவருக்கு பதிலாக கார்பின் போஷ் வந்தார்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கார்பின் போஷை கண்டிப்பாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கில் நல்ல ரன்ஸ் ஆடக்கூடிய பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா கார்பின் போஷ் வந்து தெரிய வராரு. யார்க்கர்ஸ் நிறைய நெயில் பண்ணுறாரு. தென் தீபக் சகர் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாமா? எஸ், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மினிமமாக. ஸோ நிறைய பேருக்கு தெரியலை மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ரோல் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் வந்து விக்கெட் எடுக்காரு, பும்ரா விக்கெட் எடுக்காரு, சாண்ட்னர் விக்கெட் எடுக்காரு நம்ம சொன்னாலும் பவர் பிளேயில் அந்த ரன்ஸை கொடுக்காம அந்த ப்ரெஷரை கொண்டு வர்றது தீபக் சகர் தான். இந்த சீசன் நிறைய கேம்ஸ் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக வான்கடே விக்கெட்டுக்காக இவரை மஸ்ட்டாக பிக் பண்ணாங்க 10 crores+க்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. வான்கடையில் ரன்ஸ் பெருசாக கொடுக்கல. இப்போ ட்ரெண்ட் போல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் 14 மேட்ச்க்கு 11 விக்கெட்டு, வென்யூவில் 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ரீசெண்டாக மும்பைக்காக லீடிங் விக்கெட் டேக்கரில் இவர் தான் இருக்கார். ஸோ பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே போல்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போலிங் வீசி கொடுக்கறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
பும்ரா. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. விக்கெட்ஸ் கண்டிப்பாக பிக் பண்ணுவார். நம்பர்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 88% அல்ல 98% பிக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக இவர் வந்ததுலேருந்து பாருங்கள் 1 4 2 2 3ன்னு சொல்லி விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கார். வெறும் 9 கேம்ஸில் 16 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பும்ரா கன்சிடர் பண்ணிக்கலாம். சிவிசி ட்ரை பண்ணலாமான்னா ரிஸ்க் தான், பட் ரெண்டாவது போலிங் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கரண் சர்மா ரெண்டாவது போலிங் மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். லெக் பிரேக் போலரும் கூட. ஸோ பெஞ்சிலேருந்து யாராவது உள்ள வரதுக்கான பாசிபிள் இருக்கானா கார்பின் போஷ். ஸோ இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியாச்சு. பிளேயர்ஸோட பேட்டில். ஸோ ஒரு கேல்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்சன் ஒரு முறை அவுட் எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மாவை பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த பிளேயர்ஸ் வச்சு காமிக்குது. ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் சஹல் 3 முறை, ஸ்டோயினிஸ் 2 முறை, விஜயகுமார் வைசாக் 2 முறை அவுட் எடுத்திருக்காங்க. திலக் வர்மாவுக்கு பெரிய பேட்டில் எதுவும் இல்லை. தென் மார்க்கோ ஜென்சன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஹார்திக் பாண்டியாவுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. இப்போ இந்த டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து நம்ம பிக் பண்ணலாம், யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் ஓரளவுக்கு 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 7 பிளேயர்ஸில் மேக்ஸிமம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது இந்த டாப் 3ல் கண்டிப்பாக டாப் 4ல் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து அந்த ஃப்ளாப் லிஸ்ட்டில் இருப்பார். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரோஹித் சர்மா அந்த ஃப்ளாப் லிஸ்ட்டில் இருப்பாருங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மற்றபடி இந்த 3 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா போல் பண்ண மாட்டார். ஹர்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பேட்டிங் நல்லா ஆடுறாரு. பும்ரா விக்கெட்ஸ் நல்லா இருக்கா. ட்ரெண்ட் போல்ட் ஸ்லைட்லி நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷனில் இந்த மேட்ச்சுக்கு வந்து ஜிஎல் மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் இந்த மேட்ச்க்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சேஸ் பண்ண போகிறாங்கன்னா திலக் வர்மா மஸ்ட் பிக்கு. அண்ட் மிச்சல் சாண்ட்னர் வந்து ரெண்டாவது போலிங் பண்ண போகிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா வேண்டாம். ஆல்ரெடி மேலே 5 பிளேஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. கீழே 2 பிளேஸ் ஓரளவுக்கு 7 பிளேஸ் வரைக்கும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதை தவிர்த்து போனீங்கன்னா நீங்கள் தீபக் சகர்கிட்ட போகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது கிட்டத்தட்ட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த டீமில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரயன் ரிக்கெல்டன் ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது, ஸ்கை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது, அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸுமே சிவிசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் டீம். விக்கெட் கீப்பர்ஸில் ரயன் ரிக்கெல்டன், பிரப்சிமன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார், ஸ்ரேயாஸ், பிரியான் சாரியா. ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, மார்க்கோ ஜென்சன், வில் ஜாக்ஸ். போலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங் பும்ரா, போல்ட். ஸோ எல்லாரும் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி ஒரு சேஃப் டீம். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார், வைஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து எந்தெந்த இன்னிங்ஸ்க்கு எந்தெந்த பிளேயர்ஸை கொண்டு வரணும், யார் கேப்டன் வைஸ் கேப்டன் வரதுக்கான பாசிபிள் இருக்குது, கம்மியான பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.